2000 வருடத்துக்கு முன்பாக மனிதனாய் அவதரித்தார் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. வானாதி வானங்கள் கொள்ளாத மகா உன்னதமான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்திலே வீற்றிருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கி அதிலிருந்து மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி அவனுக்குள்ளே தன் ஜீவனை கொடுத்த தேவன் அவன் பாவத்துக்கு அடிமையாய் போனபடியினாலே அவன் மூலமாய் சகல பூமியில் சகல ஜனங்களும் பாவத்துக்கு அடிமையாய் விற்று போனபடியினாலே தங்களை விற்று போட்டபடியினால் அந்த பாவம் மனுஷனை பாவ ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக உன்னையும் போல் என்னை போல் தன்னை தாழ்த்தி மனித உருவெடுத்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். எதற்காக? நாம் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் நம்மை வியாதி வேதனை கெட்ட பழக்கம் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக நம்மை நரகத்துக்கு நோக்கி கொண்டு சென்றிருக்கிறதான இவர்படுத்த பொல்லாத பழக்கத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வியாதியிலே பிடிக்கப்பட்ட ஜனங்கள் வியாதியினாலே மரித்து அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த குற்றத்தையும் நான் செய்த குற்றத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. நாம் செய்த பாவத்திற்கு நாம் அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தண்டனையும் என்னுடைய தண்டனையும் உங்களுடைய மீறல் நிமித்தமாய் வந்த பாவ பலனை அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய முதுகை சல்லடை சல்லையாக பீத்தி எடுத்து போட்டார்கள். கரங்களில் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தம் வழிந்தோடினது. எதற்காக? நீங்களும் நானும் அந்த கொடிய பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாகத்தான். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் முதலாவது நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். பேசுகிற நாங்களும் நீதிமான்களும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஒரு காலத்திலே நாங்களும் அனைத்து பாவங்களுக்கு அடிமையாயிருந்தோம். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை விடுவித்தபடியினாலே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட போதை பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையா இருக்கிறதான அன்பு தகப்பன்மாரே, சகோதரர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் விட முடியாது தவிக்கிறதான இந்த கொடிய இந்த போதை பழக்கம் இந்த குடிப்பழக்கம் இப்படிப்பட்டதான காரியங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று. வாலிப பிராயம் என்பது ஒரு நம் வாழ்நாளிலே அது 2வது நிலையில் இருக்கிறது. பிறந்த குழந்தைகள் வளர்ந்து ஒரு இளைஞன் சிறுமியாய் இருந்து இளைஞராகி பிறகு வாலிப வயது அடைகிறார்கள். அந்த 2வது ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டேஜாக இருக்கிறது. அந்த வாலிப நாட்களிலே நாம் நல்ல வழியில் நடக்க இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் ஒன்றும் கிடையாது. தவறான வழிக்கு கொண்டு போகத்தான் அநேக நண்பர்களும் அநேக காரியங்களும் அநேக பொருட்களும் இருக்கிறது. இப்பொழுது செல்போனே நம்ம பாவ வழியிலே செல்கிறதற்கு நம்மை கெடுக்கிறதுக்கு செல்போனே நம்ம கையிலே வந்துச்சு. எல்லா காரியங்களும் எல்லா பாவமான காரியங்களும் அந்த செல்போனில் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் முதியோர்கள் வரைக்கும் கெட்டு போகிறதுக்கு அந்த செல்போன் ஒரு வழிவகையா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகள் தன்னுடைய நண்பர்களாகிய சக நண்பர்கள் நிமித்தமாக அது தவறான வழிக்கு வழிநடத்தப்படுகிறார்கள். ஒரு நல்ல நண்பன் ஒரு கெட்ட நண்பன் என்று கூட தெரியாதபடி வேலை படிக்கிற ஸ்தலத்தில் ஒன்றாக சேருவார்கள். அவர்கள் தவறான வழியில் அவர் கொண்டு செல்லும் பொழுது நல்ல மனுஷன் நல்ல வாலிப பையன் அது வேண்டாம் என்று சொல்வான். ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த தவறான வழிக்கு அவர்களை கொண்டு செல்ல முயலுகிறார்கள். இப்படியாக அவர்கள் கெட்ட பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அன்சுக்கும் மாவாவுக்கும் அடிமையாகி பிறகு அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடிய நிலைமைக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். பிறகு அவர்களை வளர்த்த தாய் தகப்பனுடைய நிலைமை ரொம்ப கேள்விக்குறியான ஒரு பரிதான நிலைமைக்கு உள்ளாகிறார்கள். பிறகு அந்த வாலிப சகோதரன் என்ன யோசித்தாலும் அதிலிருந்து மீண்டும் வர முடியாத சூழ்நிலைக்கு உள்ளாகிறான். ஆகையினாலே இந்த பூமியிலே நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியை காண்பித்து சென்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினாலே காத்துக் கொள்வான் என்று சங்கீத வசனம் சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் வழிகளை காத்துக் கொள்ளுகிறதினாலே வாலிபன் தன் வழியை காத்துக்கொள்ள முடியும் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே அன்பு வாலிப சகோதரர்கள், வாலிப பிள்ளைகளே, உன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுடைய ஆயுசு நாள்கள் பெருகும் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. உன்னுடைய தாய் தகப்பன் வயதாகும் பொழுது அவர்களை அசட்டை பண்ணாதீர்கள், அப்பொழுது உன் ஆயுசு நாள் பெருகும் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. இப்படியாக
நீ நடக்க வேண்டிய வழியை, நீ பூமியிலே நல்ல விதமாய் வாழ்ந்து நித்தியமாகி அந்த மோட்ச வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வழியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தனது வாலிப நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பது எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்து சென்றார். வேதம் சொல்லுகிறது, வாலிப நாட்களிலும் சிருஷ்டிகரை நினை என்று. இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உன் வாலிப நாட்கள் பாதுகாக்கப்படும். உன்னுடைய படிப்பிலே நல்லபடியாக படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சென்று உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் தவறான வழிக்கு என் மனமுன போக்கிலே என் விருப்பப்படிதான் வாழ்வேன் என்றால் உன்னுடைய நிலைமை கேள்விக்குறியாகும். சகோதரனே, வார்த்தை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நிதானித்து தவறான வழியை விட்டு மனம் திரும்பும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்நாட்களில் ஒரு உவமையாய் ஒரு கதை சொன்னார். ஒரு இளைய மகன் தன்னுடைய தகப்பன் இடத்திலே சொத்தையெல்லாம் கேட்டு வாங்கி தன் தகாத தீய நண்பர்களுடன் சேர்ந்து தன் சொத்துக்களை அழித்து அவன் சாப்பிடுகிறதுக்கு ஆகாரம் இல்லாதபடி பன்றி சாப்பிடுகிற ஆகாரத்தை சாப்பிடும்படியாக அவன் நிலைமை அவ்வளவு கவலைக்கிடமான கீழ்த்தரமான நிலைமைக்கு ஆன பிறகு அந்த இளைய மகன் நினைத்து பார்த்து, என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்களுக்கு நல்ல ஆகாரம் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, நானோ இங்கு பண்டி சாப்பிடுகிற தவிடி சாப்பிடும் நிலைமைக்கு ஆகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டு நான் என் தகப்பனிடத்திலே போவேன், என் தகப்பனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்பேன், மன்னிப்பு கேட்டு என் தகப்பனோடு வாழ்வேன் என்று அவன் முடிவெடுத்து மனம் திரும்பி வந்தான். அந்த தகப்பனோ அந்த மகனை வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியினாலே தூரம் வந்து அந்த மகனை ஓடி சென்று தன் மார்போடு அணைத்து கொண்டு முத்தமிட்டு மகனை சுத்தப்படுத்தி புதிய ஆடை உடுத்தி நல்ல ஆகாரம் செய்து மகனை போஷித்து காத்தது போல இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை புறமே தள்ளாத தேவன், உங்களை அப்புறப்படுத்தாத தேவன், உங்களை தள்ளிவிடாத தேவன் உங்களை அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களால் முடியாது என்று நீங்கள் முடிவு கட்டியிருக்கலாம். இந்த போதை பழக்கத்தில் என்னை யாரும் விடுவிக்க முடியாது, எந்த மருந்து மாத்திரையை என்னை விடுவிக்க முடியாது என்று நீங்கள் முடிவு கட்டியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. மனுஷரால் கூடாது உண்டு, என் தேவனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சத்திய வசனம் சொல்லுகிற இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற நிலைமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில், இயேசுவே இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவீங்க, இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுவீங்க, என் தாய் தகப்பனு கீழ்ப்படி நடக்கணும், என் மனைவிக்கு நான் உழைத்து நல்லா சம்பாதித்து போடணும், என்னுடைய வருமானத்தை இப்படி குடி பழக்கத்துக்கு செலவு பண்ணி என் பிள்ளைகளுக்கு வறுமையையும் பட்டினியும் பசியையும் என் மனைவி துக்கப்படுத்தி இருக்கிறேன், என் மன்னிங்க சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு கேளுங்க. எங்களிடத்துல நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு தனி அறையிலே இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ரோட்டிலோ அல்லது ஆட்டோவில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது பாத்ரூமில் இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற இடத்துல கண்ணீர் இருந்த ஜபத்தோடு இயேசு மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த அன்பின் தேவன் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்களுடைய குற்றங்களை பார்த்து நீ இவ்வளவு பாவம் செஞ்சியா, இப்படிப்பட்ட பாவியா இருக்கிற என்று அவர் தள்ளிவிடாத தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அவர் உங்களுக்காக ஏங்குகிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக எனக்காக அவர் சிலுவையிலே ஜீவனை தந்த தேவன். அவர் உன்னை அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்திலே பொன்னையோ பொருளையோ அல்ல, எந்த பணத்தையோ அல்ல, உன்னுடைய சரீர உபாதையோ நீ சரீரத்தை வருத்திக் கொள்வதே அல்ல, உங்கள் நறுங்குண்டதுமான இருதயத்தை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கண்ணீர் ஜெபத்தோடு, இயேசுவே என்னுடைய பாவ நிலை இப்படியா இருக்கிறது, என்னுடைய பலவீனம், இந்த போதை பழக்கத்தை விட முடியல, நான் விடலாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய வைக்கிறது பிசாசு, இப்படி என்று கெட்ட பழக்கம் என்னை சேவிக்கிறது என்று நீங்கள் அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து இரக்கம் உள்ளவராய் தனது ரத்தத்தினாலே உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி தனது ஆணிப்பாய்ந்த கரத்தினால் தூக்கி எடுத்து உங்களை தன்னை மார்போடு சேர்த்துக் கொள்ள ஆவலாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு வாலிப சகோதரர்களே, தகப்பன்மாரே, அன்பு தாய்மார்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால முடியும். இன்றைய ரட்சணைய நாள், இன்றைய அனுக்கிரக காலம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக மிக சமமாக இருக்கிறது. அவர் நியாயத்திற்கு சீக்கிரத்தில் வரப்போகிறார். பூமியினுடைய கடைசி காலத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் கொடிய பஞ்சங்களும் எல்லாம் வந்துவிட்டது. நாம் பார்க்கிறோம், கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு பெண்கள், சிறு குழந்தைகள், வாலிப பெண்கள் தனியாக வெளியே செல்ல முடியவில்லை. இந்த போதை நிமித்தமாக அநேக பாதிக்கப்படுகிறாங்க. சிறு குழந்தைகளை கடத்தி சென்று நாசம் பண்ணுகிறாங்க, வாலிப பிள்ளைகளை கடத்தி நாசம் பண்ணுகிறாங்க. இப்படிப்பட்ட கொடிய காலத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவே ஒரு பாதுகாப்பான அரணாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ண விருப்பப்படி இடத்துல வாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.